சாம்ராஜ்ய கனவு அத்தியாயம் 35. நெருப்பாறு. பொன்னி நதிக்கரை ஓரத்தில் ஒரு பவள மல்லிகை காடு போன்ற பூங்காவில் நெஞ்சத்தோடு போரிட்ட வண்ணம் அமர்ந்திருந்தாள் மாதவி. ஆராய்ச்சி மணியின் ஓசை அலை அலையாய் வந்து அவள் இதயத்தை தாக்கிற்று. விபரீதம் ஏதோ விளைந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ள அவளுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. அவள் கற்பனையில் எத்தனையோ சித்திரங்கள் தோன்றி தோன்றி மறைந்தன. அவள் அருகில் அமர்ந்திருந்த மூதாட்டியின் விழியில் பேரச்சம் தேங்கி நின்றது. சடசடவென குளம்பொலி கேட்டது. மாதவியின் அருகே வந்து நின்ற புரவியில் அமர்ந்த வண்ணமே, சோழ நாட்டு அரசர் பெருந்தகை இங்கு வந்தாரா என்று படபடப்புடன் வினவினான் குதிரை வீரன். இங்கு ஏன் வருகிறார் என்று ஆத்திரத்துடன் மொழிந்தாள் மாதவி. போர் வீரன் புறப்பட்டு விட்டான். போர் வீரா, நில். ஆராய்ச்சி மணி ஒலிப்பதன் காரணம் என்ன? அம்மையே, சோழ பேரரசி நோக்கி நெருப்பாறு ஓடி வருகிறது. நீ கூறுவது புரியவில்லையே. எரிமலை இல்லாத நாட்டில் ஏதப்பா நெருப்பாறு? விளக்கம் தர நேரமில்லை. நேற்று வரை எங்கள் தளபதியாக இருந்த ராஜாதிராஜர் தங்கம் விளையும் தரணியை தந்தம் படைத்த நாட்டவனுக்கு காட்டிக் கொடுக்கும் வஞ்சகம் செய்துவிட்டார் என்ற வண்ணம் கடிவாளத்தை இழுத்தான். புரவி மனோவேகத்தில் பாய்ந்தோடிற்று. அம்மா, தாங்கள் ஏதாவது போர்க்கள செய்திகளை செவிமடுத்தீர்களா என்று மூதாட்டியிடம் வினவினாள் மாதவி. இப்போது இப்போர் வீரன் சொன்னதைத்தான் நானும் செவிமடுத்தேன். பாண்டிமா நாட்டு போர்க்களத்தில் அரசர் மகளை சந்தித்தாராம் தங்களது மகன். அவள்தான் சேர நாட்டையும் காக்கச் சொல்லி விடை கொடுத்தாளாம். வில்குடி வீழும் நேரத்தில் மும்மதம் பொழியும் வாரண புயலினம் போல ஆள வந்தார் எதிர்வந்து நின்றாராம். இளவரசர் ஆள வந்தாரையே அதட்டினாராம் அவர். வீரவர்மரையும் பழித்தாராம். தங்கள் மகன் முன்பு தோற்றோடி வீரவர்மரும் ஆள வந்தாரும் நகரடைந்துள்ளனர். படைகளோடு ராஜாதிராஜர் வந்து கொண்டிருக்கிறாராம் என்றாள் மூதாட்டி. நல்லது. அரசவை கூடி மேற்கொள்ளவிருக்கும் நடவடிக்கை என்ன? அதனை எப்படியம்மா நான் கூற முடியும்? ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம். ராஜாதிராஜனை சந்திக்க ராஜேந்திர சோழரே படை நடத்துவார். அவர் பேச்சினை கேட்கின் புல்லும் புறப்படும் போருக்கு. இப்படை தோற்கின் எப்படை ஜெயிக்கும்? ஆகவே ராஜாதிராஜருக்கும் இன்றே மன்றம் உரிய தீர்ப்பை தரலாம். ஆயின் அரசரை நான் சந்திக்க விரும்புகிறேன். அது மட்டும் இயலாது. இன்று இந்த செய்திக்கு பின் கடும் புயலாகி விட்டிருப்பார் அரசர். போராட்ட காலமும் களமும் ராஜாதிராஜனின் துரோகத்திற்கு. ஆ, துரோகம்! துரோகத்துக்கு தண்டனை மரண தண்டனை என்றால் மூதாட்டி. ஆம், கண்ணை விற்று சித்திரம் வாங்குபவர், காதலியை விற்பவருக்கு சிலையை விலை பேசி வெறும் கோயில் கட்டுபவர், மண்ணை மாற்றாருக்கு மனமொப்பி விடுபவருக்கு மண் தோன்றா காலம் பிறந்த மழலை தமிழ்நாட்டார் கொடுக்கும் தண்டனை கழுமரம் ஏறச் செய்வதே என்று கூறிய வண்ணம் சோலையில் நுழைந்தான் ராஜேந்திர சோழன். அவன் வதனம் என்றும் போல பொலிவுடனேயே விளங்கியது. ஆனால் வதனத்தின் பாதியை மெல்லிய பட்ட அடை மறைத்திருந்தது. மாதவியும் மூதாட்டியும் எழுந்து வணங்கி நின்றனர். மரண தண்டனை எனும் சொல் மாதவியின் இதயத்தில் ஒலித்து கொண்டே இருந்தது. ராஜேந்திர சோழனை பின்தொடர்ந்தே மீண்டும் வந்தான் குதிரை வீரன். அவனை தொடர்ந்து வந்தனர் அமைச்சரும் ஆள வந்தாரும். என் அனுமதியின்றி இந்த இடத்திற்கு வந்தது ஏன்? கண்களில் சினப்பொறி பறக்க வினவினான் ராஜேந்திர சோழன். அரசர்க்கரசே, அபாயம் நெருங்கிவிட்டது. ராஜாதிராஜன் 10 காத தூர தொலைவில் வந்துவிட்டார் என்று அடிவணங்கி நின்றான் தூதுவன். அரசே, தங்கள் ஆணை நோக்கி அரசவை அமைதியற்ற நெஞ்சமுடன் அணை கடக்க ஆயத்தமாகும் வெள்ளம் போல காத்திருக்கிறது என்றான் இளவரசர் ஆள வந்தார். மன்னர் மன்னா, விரைந்து வாருங்கள். நாம் இழக்கும் ஒவ்வொரு கணமும் பேராபத்து என்றார் அமைச்சர். வரட்டும், வீரனை வரவேற்க தயாராகுங்கள் என்றார் ராஜேந்திர சோழர். கொற்றவா, அவன் தாழ் பணிவதா? ஆம், இனி அவன் கீழ்தான் சாம்ராஜ்யம். தென்னகத்து போர் முனைகள் அத்தனையும் சுற்றித்தான் வந்துள்ளேன். அனைத்தையும் நானும் அறிவேன். இக்கணமே நீங்கள் இடம்பெயரலாம். மக்கள் மன்றத்தின் முன்பு இன்னும் ஒரு நாழிகை பொழுதில் நான் மாதவியுடன் வருவேன் என்றான் ராஜேந்திரன். அமைச்சர் குழம்பிய மனத்துடன் வெளியேறினார். ஆள வந்தார் அவருக்கு முன்னோடியாக அவை சேர்ந்தான். மூதாட்டியும் அதற்கு முன்பே சோலையை விட்டு மாளிகை சேர்ந்தாள். வியப்புடன் எதுவும் விளங்காமல் விரிந்த விழிகளுடன் மேனி நடுங்க நின்றிருந்தாள் மாதவி. அரசனின் குரல் அவள் இதயத்தின் பழமை எண்ணங்களில் ஒரு மின்னல் ஒளியை வீசியது. மாதவியின் முன்பு ஓரடி நகர்ந்தான் மன்னன். துயரம் தேங்கிய குரலில் மாதவி என்றான்.
அவன் வதனத்தை பாதி மறைத்திருந்த பட்டு துணி அகன்றது. அரசன் வதனத்தை வட்டமிட்டு அவன் விழிகளை ஆராய்ந்த மாதவியின் கண்கள் சிவந்தன. அவள் நெஞ்ச படபடப்பை காட்டுவது போல உதடுகள் துடித்தன. இதயத்தின் இரத்த குழாய் வெடிப்பது போன்ற பிரமை ஏற்பட்டது அவளுக்கு. அருகில் இருந்த மரக்கிளையை மெதுவாக பற்றி கொண்டாள் மாதவி. மீதியை இறுதி அத்தியாயத்தில் காணலாம். இறுதி அத்தியாயம் 36. கனவு பலித்தது. சோலையில் புயல் வேகத்தில் காற்று வீசிற்று. மறுகணம் மலர்கள் தரையில் உதிர்ந்தன. சருகுகள் பறந்தன. இரண்டொரு கிளைகள் ஒடிந்து விழும் ஓசையும் கேட்டது. மாதவி கீழே சாய்ந்து விடுவாளோ என்ற அச்சத்தில் அவளை அணுகினார் சக்கரவர்த்தி ராஜேந்திர சோழர். ஆனால் தீயினை மிதித்தவள் போல 2 அடி பின் வாங்கினாள் மாதவி. அவள் கண்கள் கனலாயின. மலை போன்ற தோளுடைய மன்னன் மலைத்து நின்றான். பொய்மையின் வடிவமா இது? ஒவ்வொரு சொல்லும் அசை பிறழாது அழுத்தம் திருத்தமாக மாதவியிடமிருந்து வந்தது. ஆம், ஆனால் பொய்யான உருவம் அல்ல. வேந்தர் வேந்தனின் குரல் மங்கி கிடந்தது. மாதவி, ஷ், பெயர் கூறி அழைக்க என்ன உரிமை? என் மனைவி. பொய் வேடம் பூண்டவரின் மனைவி என்பதை என்னவே என் மனம் மறுக்கிறது. மாதவி, காந்தலூர் சாலையில் களமெரித்த ராஜேந்திரன் நான் என்பதை அன்றே அறிவித்திருந்தால் எனக்கு நீ மாலையிட்டிருப்பாயா? மறுத்திருப்பேன். ஆம், என் நாட்டு நிலம் தழுவும் நீலக்கடலில் களமுடன் வந்து கோழை போல இரவில் தாக்கி தீ மூட்டிய கொற்றவனை மணக்க மறுத்தே இருப்பேன். ஆயினும் தவறுக்கு வருந்தும் தன்மை படைத்தவராக இருந்தால் சிந்திக்க துணிந்திருப்பேன். இல்லை மாதவி, என் மீது உனக்கு இருந்த வெறுப்பை அறிந்துதான் உன் அன்பை பெறும் பொருட்டு உன் மீது கொண்ட காதலால் ராஜ பிரதிநிதியாய் பாண்டிய மண்டலத்தில் அமர்வதை விட்டு சேவகம் புரிபவனாகி சுந்தரன் என்ற பெயரில் உன்னிடம் வந்தேன். என்ன நேர்மை! மதிப்பிழந்த என் பெண்மையை என்ன நானே நாணுகிறேன். இகழ்ச்சியுடன் உரைத்தாள் மாதவி. மாதவி, உன் உயர் பண்புகளையும் நாட்டு பற்றையும் அறிந்தபோது நான் ஏற்கனவே மனமானவன் என்பதோடு ராஜேந்திரனும் நான் தான் என்பதை தெரிவித்திருந்தால் நீ அன்றே எட்டிக்காயென உதறிவிட்டு என் உயிரையும் மாய்த்து கொண்டிருப்பேன். ஆமாம், அந்த விபத்து நேரிடக்கூடாது என்றே நானும் அஞ்சினேன். ஒரு நாள் முழு மதியன்று உப்பரிகை முற்றத்தில் உன் செங்கன் சுடர் வீச கண்ணகிக்கு இளங்கோ எழுப்பிய காவிய மாளிகையாம் சிலப்பதிகாரத்திலிருந்து நீ காட்டிய ஒரு அரசியல் சித்திரம் என்னை அதிர்ச்சிக்கு ஆளாக்கிவிட்டது. அடையார் முனையகத்து அமர்மேம் படுநருக்கு படை வழங்குவதோர் பண்பு புண்டாகலின் எனும் அடிகளை கூறி சோழர் பேரரசை அழிக்க சேரர் நாட்டு மண்ணில் செந்தீயினை நடமிட செய்த ராஜேந்திரனை கரியாக்க சேர பாண்டியர் கூட்டுறவு ஏன் ஏற்படக்கூடாது என்று நீ கேட்டபோது என் நெஞ்சிலிருந்த ஈரமெல்லாம் உலர்ந்து விட்டது மாதவி. ஆகவே பாண்டியன் எவ்வளவு பாதகன் என்பதை காட்ட 500 அழகிகளின் காலடியில் வாழும் அந்த புறத்தை உனக்கு காட்ட உன்னை அழைத்து சென்றேன் நான் மதுரைக்கு. எனது அழைப்பு எதிர்பாராத விதமாக உன் உடன் பிறந்தவனின் பகைமையை தேடி தந்துவிட்டது. எத்தனை காலத்திற்கு பிறகு இந்த பித்தலாட்ட கதை? என் எண்ணமெல்லாம் உன்னிடம் எப்படி மன்னிப்பு பெற்று உறையூருக்கு அழைத்து செல்வது என்பதுதான் மாதவி. அந்த நேரத்தில்தான் அங்கே செழியன் வந்தான். செழியனின் சதித்திட்டம் ஜெயசீலனுக்கும் எனக்கும் தெரியும். ஆனால் அப்பாவி ஜெயசீலன் என்னை சுந்தரன் என்னும் அளவிற்குத்தான் அறிவான். நண்பனுக்கு உதவி புரியும் எண்ணத்துடன் அவன் சீனத்து நாட்டவன் துணை கொண்டு வந்தான் துடிப்புள்ள மெழுகு உருவம் ஒன்று. அதனை அரங்கின் முன்புறம் நிறுத்தி வைத்தான். முன் ஏற்பாட்டின்படி நானும் அவ்வழியே திரும்பினேன். பின் வந்த செழியன் அதனை நான் என கொன்ற பிறகு உதிரம் கண்டு ஓடிவிட்டான். இந்த நாடகத்தை நான் அனுமதித்ததன் காரணம் பாண்டிய நாட்டில் பேய் அரசு புரிகிறது என்பதை உனக்கு விளக்கத்தான். வெளியேறும் நான் கோட்டை வாயிலில் நிற்பேன். மாதவியையும் என் மைந்தனையும் பழுதின்றி அங்கே அனுப்பிவிடு என்று ஜெயசீலனிடம் முன்பே கூறியிருந்தேன். ஆம், அங்கிருந்து உன்னை உறையூர் அழைத்து சென்று காலப்போக்கில் உண்மையை உரைப்பதே என் எண்ணம். அதேபோது நான் தலைமறைவாக வாழ்ந்து நெடுமாறன் நிலை திரும்பும்போது மீண்டும் வந்து செழியன் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பது ஜெயசீலனின் ஆவல். மாதவி, நான் சொல்லுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டுதானே நிற்கிறாய்? ஆம், பொய்யுரைக்கு பதிலையும் தயாரித்து கொண்டிருக்கிறேன். நல்லது மாதவி. செழியன் உள்ளே பொய் உருவத்தை கொன்றபோது நான் மாளிகையை விட்டு எனது வெண்புறவியில் வெளியேறி கொண்டிருந்தேன். அங்கே நான் கண்ட காட்சி இன்று நினைத்தாலும் மெய் சிலிர்க்கிறது. ஆம், சீற்றத்தின் வடிவமாய் வேந்தர் போற்றும் வேந்தரேறு ராஜாதி ராஜர் என் தந்தை
ஒரு சாமானிய போர் வீரனின் உடையில் புறவியுடன் நின்றிருந்தார். அவர் சமிக்கை காட்ட வேறு வழியின்றி நீர்வீழ்ச்சி போல பாய்ந்தோடும் அவர் புறவியுடன் போட்டியிட்டு பின்தொடர்ந்தேன். அந்த நேரத்தில் நான் அனுபவித்த வேதனை அளவே இல்லை. அவர் சென்ற வழி கொர்க்கை பட்டினத்தில் எங்களை சேர்த்தது. அதுவரை அவர் என்னிடம் எதுவும் பேசவும் இல்லை. இரவு நேரம் மழை கொட்டிய பிறகு ஓய்ந்திருந்தது. கடலின் அலையோசை என் மனத்தில் ஏதோ ஒரு கலவரத்தை எழுப்பிற்று. கலங்கரை விளக்கத்தின் அருகே வந்ததும் புறவியிலிருந்து இறங்கினார் என் தந்தை. ராஜேந்திரா, ராஜ பிரதிநிதியாய் இல்லாமல் மதுரை மாநகரிலே பிள்ளை விளையாட்டா பயில்கிறாய்? ஆண்டுகள் 4 மறந்துவிட்டாய் வாளினை. அதோ பார் தமிழக கடலை. அதில் மிதந்து செல்கின்றது சிங்கள போர்க்களம். ஆம், சோழ மண்டலத்தை மண் மேடாக்க மகிந்தன் திட்டம் தீட்டியுள்ளான். நோட்டம் பார்த்து செல்கிறது அவனது களம். நாடு நோக்கி வரும் அபாயத்தை கூட அறியாமல் அரச குலத்தவரின் அறிவுணர்வையும் துறந்து கனவுலகில் வாழ்ந்துவிட்டாய் நீ. இதோ இங்கே நிற்கிறது நம் தோணி. ஒரு கல் தொலைவில் அலைக்கு அப்பால் நங்கூரம் இட்டுள்ளது நம் படை. சென்று வா சிங்களத்திற்கு. மகிந்தனை வீழ்த்தி கடல் கடந்து வெற்றியுடன் வந்து என் விருது பெயருடன் திரும்பி வா என்று பணித்தார். நான் நிமிர்ந்து நோக்கினேன். உயரே கலங்கரை விளக்கில் ஜோதி சுடர் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அதன் மீதும் அடிப்புறத்திலும் நிழல் படிந்து இருள் சூழ்ந்திருந்தது. மன்னனின் போர் ஆணைக்கு பணிந்து தூண்டில் புழுவினை போல தோணி ஏறினேன். மாதவி, நீ இதை நம்பவில்லையா? அஃது என்னவோ நான் அறியேன். ஆனால் துயரப் பெண்ணாய் துன்பச் சுடரில் நான் கருகி தந்தையின் அவையில் நின்றது உண்மை. என் மகன் பவளவாய் திறந்து பசிக்கிறது என கூற கேட்டு பதை பதைக்கும் இதயமுடன் விதியை நோக்கி நகைத்தது உண்மை. மாதவி, சோழ நாட்டு மண்ணை மீண்டும் நான் மிதித்த வேளை. சக்கரவர்த்தி ராஜராஜர் உயிர் பிரியும் நேரம். தொடர்ந்தது என் பட்டாபிஷேகம். அதனை அடுத்து கனமும் பொறாமல் வந்தது வடபுலமிருந்து போருக்கு அழைப்பு. இதற்கு இடையே உன்னை பற்றி அறிய நானே எங்கெங்கோ திரிந்தேன். ஜெயசீலனும் நீ என்ன ஆனாய் என்பதை அறியான் என்பதை நான் அறிந்தபோது அளவில்லாத சோகம் கொண்டேன். அன்றே என் நம்பிக்கை தகர்ந்து விட்டது. இதன் பிறகுதான் நாட்டில் இருக்க மனம் இல்லாதவனாய் கடாரம் சென்றேன். வளம் கண்டேன், வென்றேன். மீண்டும் ஈழம் வந்து மகிந்தனை காடாள செய்தேன். இந்நாட்களில் வலிமை பெற்று வாளெடுக்கும் துணிவு அடைந்த சாளுக்கியரை களம் காணச் சென்றேன். அங்குதான் கண்டேன் ஒரு வீரமணியை. ஆம், நம் கண்மணியை. கண்மணி என்றாள் மாதவி. சந்தேகமில்லாமல். ராஜாதிராஜன் யாரென அறிய உன் குடில் வந்து நான் ஓசைப்படாது திரும்பிய போது தழல்வாய்ப்பட்ட மதுரை போல எரிந்தது என் மனம். மனம் அது நீங்கிய மனிதர் நீர். நாம் ஒன்று சேரும் காலத்திற்காக காத்திருந்தேன் மாதவி. இடைக்காலத்தில் நிழல் போல என் மகனை பின்தொடர்ந்தேன். ஆகா, இதைவிட வேறு என்ன வேண்டும் என்று ஏளனமாக கேட்டாள் மாதவி. நீ இகழ்ந்து பேசலாம், ஆனால் வரலாறு என்னை புகழ்ந்து பேசும். என் நாளில் என் மகன் கங்கை கண்டுவிட்டான். இனி இமயம் வெல்வான், பனிமலை கடப்பான். நாளையே சூட விடுக்கிறேன் மணிமுடி அவனுக்கு. சேர நாட்டிற்கு என்னால் ஏற்பட்ட களங்கத்தை சோழ நாட்டு படையை தனியனாக எதிர்த்து விரட்டி உன் எண்ணப்படி சேர நாட்டு கொடியினை ஏந்தி வருவதன் மூலம் துடைத்து விட்டான். இனியேனும் என்னை மன்னித்து விடு மாதவி. அவன் எண்ணப்படி 3 நாடுகளும் இணைந்து தமிழர் சாம்ராஜ்யம் துவங்க மலர் தூவவா என்றார் ராஜேந்திர சோழன். அதே நேரம் கோட்டை கதவுகள் திறந்து வழிதர திரண்டு வரும் மக்களின் முன்பு விண் அதிரும் வாழ்த்தொலி இடையே, வெற்றி நமக்குத்தான். ஆம், தமிழகத்திற்கு தமிழரிடையே இனி பகையில்லை, போரில்லை, பூசல் இல்லை. தமிழ்நாட்டின் விதியினை வகுக்கும் தலைவர்கள் ஒன்றுபடும் காலம் இது. கொடியும் கொள்கையும் இனி ஒன்றுதான். பேசும் மொழி தமிழ் என்றால், வாழும் தாயகம் தமிழ் நிலம் என்றால், நம் அரசு தமிழரசு என தெளிந்தால் நமக்குள்ளே பகைவர் யார்? இதற்கு நம் மன்னர் மறுப்புரையார். தரணியில் இனி நம்மை வெல்லும் பகையினரி கோட்டம் இல்லை. குடம் சுமந்து வந்துள்ள வடவரும் அவர்தம் படை நம்பி இங்கு வாழ்ந்தோரும் அறிந்தனர் நல்லதோர் பாடம். நம்மிடையே மலரும் ஒற்றுமை காலம் பூட்டும் வைரச் சங்கிலி. பிரியாது இனி தமிழகம். பீடு நடை போட்டு பிறர் வியக்க முன்னேறும். வீரத்தால், வன்மையால், மானத்தால் நம் தாய் திருநாடு இனி வாழும் என்ற வண்ணம் மன்னனை நாடி சென்றான் ராஜாதிராஜன். விக்ரமனும் அன்பு திலகமும் பின்தொடர்ந்தனர். மாதவி, மௌனம் கொடியது. எதுவும் நீ கூறலாம். இந்த பரந்த சோழ மண்டலம் உன் பாதங்களின் கீழே உள்ளது என்றான் ராஜேந்திரன். கூறுவதற்கு எதுவும் இல்லை மன்னவரே. நான் மாலையிட்ட மணவாளன் சோழ நாட்டு இளவரசர் என்பதை அறிந்திருந்தால் இந்நாட்டை விட்டு கடும் புலி வாழும் காற்றுக்கு சென்றிருப்பேன்.
அந்த வாய்ப்பினை அன்று இழந்துவிட்டது குறித்தே இப்போது நான் வருந்துகிறேன். இனியும் எதை கூறி உன் இதயத்திற்கு நான் மருந்திடுவேன்? போதும் இந்த பிரதாபமெல்லாம். சோழ நாட்டை ஆள பட்டத்து அரசியின் புதல்வன் ஆள வந்தார் இருக்கிறார். அவரை விரும்பவில்லை எனில் என்னை கரம் தொட்ட பிறகு, ஏன் விட்டு பிரிந்த பிறகு, அறத்தினின்றும் நீங்கிய அரக்கன் போல நீவீர் மணந்த மடந்தையர் மூவரின் மக்கள் உண்டு. அனாதையாய் வந்த எனக்கு அபயம் அளித்த தந்தைக்கு என் நன்றிகள் என்றும் உண்டு. வளர்த்த இந்த நாட்டிற்கு சாம்ராஜ்ய புகழ் தந்து கடன் தீர்த்து விட்டான் என் மகன். அவனை வாழ விட்ட உமக்கும் என் நன்றி. நீங்கள் இங்கிருந்து செல்லலாம். நாங்களும் விடைபெற ஏற்கனவே முடிவு செய்துவிட்டோம். மாதவி, என்ன அவள உரையுது? அவள வாழ்வாகவே ஆண்டுகள் 16 கழித்து விட்டேன். மன்னர் மன்னவா, சொற்களால் தவறினை மறைத்து மன்னிப்பு பெறுவது இனி இயலாத காரியம். என் மகன் நாடாள பிறந்தவன் அல்ல. மாதவி, என்ன கொடுஞ்சொல்லால் கூசாது ஏசுகிறாய்? அவன் உன் மகன் மட்டுமல்ல, சோழ சாம்ராஜ்ய பேரரசின் மைந்தன், ராஜேந்திரனின் மகன், நம் புதல்வன். ஹா, நம் புதல்வனா? இரவு பகல் கண் விழித்து இமை போல இடுக்கண் காத்து உலகெல்லாம் உறங்கும் போதும் உள்ள துடிப்பு போல ஓயாது உடனிருந்து பணிபுரிந்து உரமூட்டி வீரனாக்கி வேல் கொடுத்து வில் பயிற்சி வாழ் சுழற்றும் வகை கூறி வளர்த்து விட்டவள் நான். என் புதல்வன் அவன் என்றாள் மாதவி. என் கண்மணியை நான் அறிந்தது முதல் பூதபாண்டியன் எனும் பெயரேந்தி பிற நாடு சென்ற போதெல்லாம் இன்னல் நீக்க அவனை தொடர்ந்துள்ளேன். இச்சோலையில் உன்னை தொட்டு வரும் காற்றினை தழுவ காவல் நின்றிருக்கிறேன் ஆண்டுகள் 2ஆக. பிரிந்த காலம் முதல் நான் பெற்றும் பெற முடியாது போன பேரினை குறித்து சிந்தை நொந்து வேதனையில் வெந்திருக்கிறேன் ஒரு தலைமுறை காலமாக. உங்கள் சொற்களை ஆராய நான் விரும்பவில்லை. ஆனால் என் மகனை நீர் பாராட்ட வந்த நேரம் சோழ அரசின் ஆணி வேரினையே, ஏன் காலனின் பீடத்தையே தன் கைவலியால் அசைத்து கலங்க வைக்கும் ஆற்றலை அவன் பெற்றிருந்த நேரம். நான் காத்த காலத்தில் அவன் கரம் கதிர்பட்டாலும் துவண்டுவிடும் மலர் செண்டு. வேல் வரினும் விழி இமைக்காத எஃகு உள்ளம் நீவீர் அவனை தொட்ட நாட்கள். வீசிடும் காற்றிற்கு விழி கசக்கும் விளையாட்டு பிள்ளை அவன் நான் வளர்த்தபோது என்றாள் மாதவி. நல்லது மாதவி, அவன் பேசும் பொற்சித்திரமாய் விளங்கிய போது அவன் சிரிப்பினை கண்டு மகிழும் பேறு எனக்கு இல்லைதான். என் குற்றங்களை மறந்துவிடு. நம் மகனை, பேசும் வீர ஓவியத்தை, விலையில்லா மாணிக்கத்தை இனியேனும் நம் முன்னிலையில் விட்டு கழிப்போம். என் மகன் உம்மோடு என்றும் வாழ முடியாது என்றாள் மாதவி. மாதவி, பிடிவாதத்திற்கோர் எல்லை உண்டு. பெற்ற மனம் எனக்கும் உண்டு. என் இதய ஒலியின் மீது ஆணை, என் மகனை பிரித்து விடாதே. பெற்ற மனமா? கொற்றவர் பரம்பரைக்கு இருந்ததுண்டா அது? தேர்காலில் புதல்வனை இடும் தேரா மன்னர் குலத்திற்கு ஏது இதயம், ஏது பாசம்? அந்த புற வெறியாட்டத்தில் மைந்தனையும் மனைவியையும் மறந்த அந்தகரே என் மகன் போர் வீரன், புருஷோத்தமன். அவன் உன் மகன் அல்ல. என் வீர புதல்வன் ராஜேந்திர சோழர் மைந்தன் அல்லவே அல்ல என்று கூவிய மாதவி மறுகணம் மண்ணில் விழுந்தாள். பேய் அறைந்தவன் போல வாய் குழற மேனி நடுங்க நின்றிருந்தான் ராஜேந்திரன். அரசே, ஆ அம்மா என்று தொடர்ந்து கூவிய வண்ணம் முன்னே வந்தான் ராஜாதிராஜன். அவன் இதயம் உணர்ச்சி கடலில் அலைவயப்பட்டு ஆடிற்று. அடுத்த கணம் அன்பு திலகத்தின் மடியில் அன்னையை இட்டு சிலை போல நிற்கும் மன்னனை நோக்கினான். பேரரசர் அப்போதும் பேசவில்லை. பெரும் புயல் நிலத்தில் கருமுகில் வானில் வரப்போகிறது என அஞ்சினான் விக்ரமன். அடிபட்ட புலி போல நின்று, வேந்தர் வேந்தே, தாங்கள் இங்கு வந்ததன் காரணம் என்ன என்று வினவினான் ராஜாதிராஜன். ராஜேந்திர சோழன் வதனத்தில் ஒரு கணம் செவ்வொளி தோன்றி மறைந்தது. சூது ஏதேனும் நிகழ்ந்துவிட்டதா இங்கே? சூது, அதன் இலக்கணம் உன் மன்னனான நான் தான். என்ன, சேரர் படை போன சோரன் நான் என எண்ணி என் அன்னையை கொன்றுவிட்டீரா? பாவி, பழிக்கு பழி இதோ என உடைவாளை உருவினான் ராஜாதிராஜன். அவன் அருகே ஓடி வந்து கரம் பற்றி தடுத்தாள் அன்பு திலகம். கண் விழித்தாள் மாதவி. ராஜா, கோதாவரியில் நான் மாளாது உயிர் தந்தார் இவர். எனக்காக நீ உயிர் தருவாய் என்பதை சோலைக்கு அழைத்து வந்து காட்டியவர் இவர். போர் நேரத்தில் ஆபத்துக்களை பொருட்படுத்தாது உயிரை திறனமென மதித்து பாண்டிய நாட்டு கோட்டைக்கு உட்புறம் என்னை சேர்த்தவர் இவர். இவரை கொல்லாது மன்னித்துவிடு. மேலும் இவர் மன்னர், வெந்திரல் வேந்தர். என்னை பெற்றெடுத்த மாதாவை மரணத்திற்கு ஆளாக்கிய இக்கொற்றவனை கூற்றுக்கு கொடுப்பதை நிறுத்த முடியாது. சிலையாய் விட்ட அரசனே, உன் நரிக்குணம் நலியட்டும். அழிந்தது உன் ஆயுள். அன்பு திலகத்தை அப்புறம் தள்ளிவிட்டு ஓங்கினான் வாளை.
ராஜா நில், அவர் உன் தந்தை, உன்னை பெற்றெடுத்த பிதா என உரக்க கூவிய வண்ணம் எழுந்திருக்க முயன்றாள் மாதவி. அவள் கண்களில் நீர் வழிந்து கொண்டிருந்தது. ஆ, என் தந்தையா? ஆம், உன் அரசர் உன் தந்தை. உனக்கு நாளை மகுடம் சூட்டப் போகும் தந்தை. போ, சாம்ராஜ்யம் ஆள அவருடன் போ. தமிழினம் வாழ அவர் காட்டும் வழி நடக்கப் போடா என் கண்ணே, போ. உன் அன்னையின் ஆணை இது என்றாள் மாதவி. ராஜேந்திரன் உட்பட அனைவர் விழிகளும் கண்ணீரில் மிதந்தன. பொன்னி நதிக்கரை தீரம் பொலிவு பெற்ற பொன் நகராக திகழ்ந்து கொண்டிருந்தது. மக்கள் கடல் கோட்டை வாயிலில் கூடி நின்றது. வான் உயர்ந்த ஜெயஸ்தம்பத்தில் வேங்கை வில் கயிர் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட கொடி சாம்ராஜ்ய கொடியாய் பட்டொளி வீசி கதிரவன் ஆசி கூற பறந்து கொண்டிருந்தது. வடநாட்டு மன்னர்கள் தாம் கொண்டு வந்த பொற்குட கங்கை நீரினை அதற்கு பாய்ச்சி வலம் வந்தனர். வரலாறு காணா அந்த அற்புத நிகழ்ச்சியை சேர பாண்டிய மன்னர்கள் மகிழ்ச்சியுடன் காண கண்டு இணைந்தனர். ஜெயசீலன் முறுவலுடன் ராஜேந்திர சோழனை நோக்கினான். அவன் மாதவியிடம் மைந்தனை சுட்டிக்காட்டி ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். தமிழகம் ஒருமைப்பட்ட பெருமை சிரிப்பு அனைவர் வதனங்களிலும் மிளிர்ந்தது. ராஜாதி ராஜன் கண்ட எழிற்கனவு பலித்தது. சாம்ராஜ்ய கனவு இனிதே நிறைவடைந்தது.